தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு MT3. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குவால்ப் அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம் OTT-ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, 7 ஸ்டேஜஸ் ஆஃப் லவ் சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமா எடுத்துட்டாங்க. அந்த லவ்வர்ஸ் யாரு அப்படின்னா, கால்பே அண்ட் நேகா. கால்பேவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அப்பாவோட ஒரு பீச் ஓரத்துல ஒரு அமைதியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பையனா இருக்கான். பட் நேகாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய அப்பா அந்த ஊருக்கு ஒரு SI-யா வர்றாரு. அவருடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டார்ச்சரான ஒரு ஆளா இருக்காரு. அந்த சூழ்நிலையில கால்பே நேகாவுடைய காதல் அப்படிங்கிறது மலருது. பிறகு இவங்களுடைய காதல்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் இவங்க ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த குவால்ப். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான கதைக்களம் தமிழ்ல நிறைய படங்களை பார்த்திருப்போம். குறிப்பா விஜய் நடித்த லவ் டுடே, அதுல வர அந்த ஃபேமிலி செட்டப் மாதிரி இந்த படத்துலயும் வரும். அதே மாதிரி ஒரு பழைய படம் கிளிஞ்சல்கள் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும். இந்த லவ் டுடே கிளிஞ்சல்கள் அந்த 2 படத்தினுடைய கலவையா தான் இந்த குவால்ப் படத்தினுடைய திரைக்கதை இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறது எதுவுமே வந்து புதுமையா இருக்காது. புதுமை அப்படிங்கிறதும் பெரிய அளவு இருக்காது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, காதல் காட்சிகள் விஷுவலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா முடிச்சிருப்பாங்க. அது போல இந்த 7 ஸ்டேஜஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிறதையும் ரொம்ப நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல புதுமை அப்படிங்கிறது பெருசா இருக்காது. கதையில சுவாரஸ்யமோ பெரிய ட்விஸ்டோ அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.5. அடுத்த மாசத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.